அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல பாவங்களை செய்திருப்போம், பல தவறுகளை செய்திருப்போம். அதன் காரணமாக அல்லாஹ் நம்மை அதிகமாக சோதித்திருப்பான், பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பான். எந்த அளவிற்கு சோதனை என்று சொன்னால் நாம் அந்த சோதனையில் இருந்து மீண்டு வருவோமா என்று கூட நமக்கு தெரியாத அளவிற்கு நாம் அந்த சோதனையில் மூழ்கி இருப்போம். அந்த அளவிற்கு அல்லாஹ் சோதித்திருப்பான். ஆனாலும் இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டாலும் நாம் ஒருபோதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அல்லாஹுடைய கருணையில் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவரை அதிகமாக சோதித்தான். பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் அவரை சோதித்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சோதனையில் அவர் அல்லாஹ்விடத்திலே அழுது 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 அவர்களுடைய கண் பார்வையையே அவர் இழந்து விட்டார். அந்த அளவிற்கு சோதனை. இந்த அளவிற்கு சோதனை அவர்களுடைய வாழ்வில் வந்த பிறகும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசத்தை செய்கிறார்கள். அந்த உபதேசத்தை திருக்குர்ஆன் பேசுகிறது. லா தைஅஸூ மிர் ரௌஹில்லாஹ், என்னுடைய குழந்தைகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஃபஇன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் மட்டும்தான். ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை கொண்டவன் அல்லாஹ்வினுடைய கருணையில் நம்பிக்கையை இழக்க மாட்டான். அப்படி நம்முடைய வாழ்வு எவ்வளவுதான் சோதனைகளால் சூழப்பட்டிருந்தாலும், நம்முடைய பாவங்கள் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தாலும், ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இந்த அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு வெற்றியை தேடித்தரும். மேலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா விதமான சோதனைகளிலும், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.